ஹாய் மேம். ஃபேப்ரிக் பெயிண்டிங் கிளாஸ் 4ல் என்ன பார்க்க போகிறோன்னா ஸ்பைரல் டிசைன் எப்படி போகிறோன்னு பார்க்கணும். இதுக்கு வந்து எப்பவும் போல தான் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி திக் லைனுக்கு யூஸ் பண்ணோட லைனுக்கு யூஸ் பண்ண ப்ரஷ் எடுத்துக்கோங்க. ரொம்ப ரொம்ப சிம்பிளும் கூட. எப்பவும் போல நமக்கு தேவையான அளவுக்கு பெயிண்ட்டை லோட் பண்ணிக்கலாம். நிறைய பேர் இப்போ தான் உங்கள் புதுசாக உங்கள் வீடியோ பார்க்குறோம், உங்கள் கிளாஸில் ஜாயின் பண்ணணும்னு கேட்குறீங்க. ஒன்றுமே இல்லை, மேலே இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள், நான் டீட்டெயில்ஸ் போட்டு விடுவேன், பார்த்துட்டு நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஓகே, அப்புறம் பார்க்க போகிறது ஸ்பைரல். ஆக்சுவலாக ஸ்பைரலை ஃபஸ்ட்டு பெண்ணில் வரைஞ்சி காட்டுறேன் எப்படி இருக்குன்னு. இந்த இருக்கலாம், இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் இருக்கும். இந்த மாதிரி முறுக்கு சுட்டா சுடுவோல அந்த மாதிரி இருக்கும். அதையே வந்து நம்ம வந்து பேப்பரில் வந்து ப்ராக்டிஸ் பண்ண போகிறோம் ஃபஸ்ட்டு. அதே மாதிரி நிறைய பேர் நேற்று போட்டு நான் கிளாஸை பார்த்துட்டு ஆரி ஒர்க்கில் நிறைய பேர் இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு மெசேஜ் போட்டிருந்தீங்க. வெயிட் பண்ணுங்கள், எல்லாருக்குமே ரிப்ளை கொடுக்குறேங்க, கொஞ்சம் மட்டும் வெயிட் பண்ணுங்கள். ஓகே, ஸ்பைரல் போட்டுடலாமா? இதுக்கு எப்பவும் போல் இப்படி வைக்கக்கூடாது. கை வந்து 90 டிகிரியில் இருக்கணும். கை எப்படி இருக்கணும்? 90 டிகிரியில் இருந்து, தெரியுதுங்களா? அவ்வளோதான், ரொம்ப ரொம்ப சிம்பிள். எனக்கு எனக்குள்ளே முடிஞ்சிருச்சுன்னு தெரிஞ்சு அப்படின்னா என்ன பண்ணுவேன், எப்பவும் போல் லோட் பண்ணிவிட்டு உங்கள் கை வந்து ரொட்டேட் ஆகணும். அதே மாதிரி இதுக்கும் கேப் டிஸ்டன்ஸ் ஈக்குவலாக இருக்கணும். அதெல்லாம் நீங்கள் மைண்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் எப்பவும் போல் போடுங்க. உங்களுக்கு வந்து இந்த கை வந்து ரொட்டேட் ஆகுறான்ற மட்டும் தான் அந்த கிளாஸில் நம்ம பார்க்குறது. ஸோ இதுக்கு ஈக்குவல் டிஸ்டன்ஸ் வரணும்னா எந்த அவசியம் இல்லை. இப்போ எப்படி போடுறேன்றதை பாருங்களேன். இப்போ இங்கே எனக்குள்ளே போடுறேன், போட்டுட்டு முதல் ரவுண்ட் இப்படி, அடுத்து போக போக உங்கள் கை 90 டிகிரியில் இருக்கான்றதை முடிவு எடுத்துட்டு இங்கனக்குள்ளே எனக்கு வந்து தீர்ந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா இங்கனக்குள்ளே நம்ம லோட் பண்ணிக்கலாம். லோட் பண்ணிவிட்டு புரியுதா? உங்கள் கை வந்து இந்த ரொட்டேஷனில் இருக்கணும். இப்படி அடுத்தடுத்து திரும்ப உங்கள் கை வந்து அதுக்கு பழகணும். போட்டு காட்டுறேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு எடுத்துடுறேன். எடுத்துகிட்டு 90 டிகிரியில் தான் உங்கள் கை இருக்கணும். 90 டிகிரியில் வச்சுட்டு 1 2 3 இங்கே எனக்கு பத்தலை. அப்போ நான் என்ன பண்ணுவேன், எனக்குள்ள லோட் பண்ணிக்கிறேன். லோட் பண்ணிவிட்டு எடுத்த இடத்துல அந்த இடத்துல வச்சு கை ரொட்டேட் ஆகணும். 4 எடுத்து போடக்கூடாது. நீங்கள் பெயிண்ட் பத்தலாட்டி லோட் பண்ணலாம். மற்றபடி எடுத்து போட்டோம்னா ரொம்ப திட்டாக தெரியும். இப்போ இங்கேயே ஒரு திட்டு தெரியுதா உங்களுக்கு? மற்றபடி ரொம்ப எடுத்து போடக்கூடாது. 5 ஒரு 6லேருந்து 5 லைன் வர்ற மாதிரி போடுங்க. இந்த மாதிரி போட்டாலும் ஒன்றுமே தப்பு இல்லை. ஸ்டார்டிங்லேயே உங்களுக்கு இப்படி தான் வரும். கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ண தான் இந்த அளவுக்கு ஈக்குவல் டிஸ்டன்ஸில் வரும். ஓகேங்களா? இது வந்து ஸ்பைரல் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். உங்கள் கை வந்து இந்த இருக்கலாம், கை வந்து அதுக்கு பழகணும். இப்படியே ஃபஸ்ட்டு வெறும் ப்ரஷ்ஷை வச்சு ரொட்டேட் பண்ணி பாருங்கள். ரொட்டேட் ஆகுதான்னு பார்த்த பிறகு ப்ளைண்ட்டில் வந்து ப்ரஷ்ஷில் வந்து பெயிண்ட் லோட் பண்ணி ஸ்பைரல் டிசைன் போடுங்க. ஓகேங்களா? கண்டிப்பாக இந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணிட்டு 5 ஸ்பைரல், ஃபஸ்ட்டு ஸ்பைரல் இப்படி இருந்தாலும் எந்த தப்பும் இல்லை. ப்ராக்டிஸ் பண்ணிட்டு எனக்கு ஃபோட்டோ எடுத்து போட்டு விடுங்க. ஓகேங்களா? பாய்.